இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்போது நடந்து வரும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போராக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையேயான அந்த போராக இருந்தாலும் சரி, இவற்றில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்னவென்றால் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகள் என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். முற்காலத்தில் போரின் போது விமானம் எதிர் நாட்டுக்கு உள்ளே சென்று குண்டுகளை போட வேண்டும், முக்கியமான இடங்களை அழிக்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த விமானம் எதிர் நாட்டுகளுக்கு உள்ளே செல்லாமல் நம் நாட்டின் எல்லைகளிலே இருந்து கொண்டு எதிர்நாட்டு இலக்குகளை நாம் அழிக்க முடியும். விமானம் இல்லாமல் நமது நாட்டின் தரைப்பகுதியிலிருந்து ஏவுகணைகளை ஏவி அடுத்த நாட்டு இலக்குகளையும் நாம் அழிக்க முடியும் என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். நண்பர்களே, நாம் ஏற்கனவே S-400 என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளோம். ட்ரைம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது அதற்கு தற்போது நமது இந்தியா சுதர்சன் என்று பெயரிட்டுள்ளது. இந்த சுதர்சன் என்று சொல்லக்கூடிய S-400 என்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பானது நமது நாட்டிற்குள் வரக்கூடிய எந்த வகை விமானமாக இருந்தாலும் சரி, எந்த வகை ஏவுகணைகள் என்று சொல்லக்கூடிய மிசைல்கள் வந்தாலும் சரி, ட்ரோன்கள் வந்தாலும் சரி, இவற்றை உடனடியாக கண்டு அவற்றை தாக்க அழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த S-400 என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் என்பது நாம் பலமுறை நமது இன்றைய நியூஸ் வீடியோ சேனலில் நாம் பலமுறை பார்த்துள்ளோம். நண்பர்களே, தற்போது சென்ற வாரம் நமது இந்திய விமானப்படை இந்த S-400 சிஸ்டம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை சோதனை செய்வதற்காக சிமுலேஷன் என்ற சொல்லக்கூடிய அடிப்படையில் அதனை சோதனை செய்து பார்த்தது. ரஷ்யாவிடமிருந்து 2018ஆம் ஆண்டு நாம் 5 எண்கள் வேண்டும் என்று ஆர்டர் கொடுத்திருந்தோம். அவற்றில் 3 ஸ்குவாட்ரன்கள் வரப்பெற்று அவை பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். நண்பர்களே, இந்த S-400 என்று சொல்லக்கூடிய அந்த சுதர்சன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது பாகிஸ்தானை நோக்கி 1.5 ஸ்குவாட்ரான்களும், சீனாவை நோக்கி 1.5 ஸ்குவாட்ரான்களும் என 3 ஸ்குவாட்ரான்களும் தற்போது பயன்பாட்டிற்கு தயாராக உள்ள நண்பர்களே. மீதி 2 ஸ்குவாட்ரான் S-400 சிஸ்டமானது இந்த வருடம் இறுதியில் வருவதாக இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டிற்குள் தான் அவை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த S-400 என்ற வான்வெளி அமைப்பானது நமது நாட்டை வரக்கூடிய அனைத்து வகையான வான்வெளியாக வரக்கூடிய அனைத்து வகையான இலக்குகளையும் தாக்கி அழிக்கக்கூடியது. சிறிது தொலைவில் வரக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் டார்கெட்ஸ், மீடியம் ரேஞ்ச் டார்கெட்ஸ், லாங் ரேஞ்ச் டார்கெட்ஸ் என அனைத்து வகையான இலக்குகளையும் S-400 சிஸ்டத்தில் உள்ள ரேடார் உடனடியாக கண்டுபிடித்து இந்த மிசைல்களை தானாகவே இயக்கக்கூடிய அளவிற்கு இது அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை சரிபார்ப்பதற்காக நமது விமானப்படை சோதனை செய்த போது 80% மேற்பட்ட இலக்குகளை இது அளித்துள்ளது, மிக துல்லியமாக அளித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் மீதி 20% அளவிற்கான இந்த மிசைலை நோக்கி நமது இந்திய எல்கையை நோக்கி வந்த அந்த இலக்குகள் இவற்றுக்கு அறிவுகள் வராமல் திரும்பி சென்று விட்டன என்று கூறப்படுகிறது. இவை எவ்வகையான இலக்குகளை வைத்து சோதனை செய்தார்கள், என்று சோதனை செய்யப்பட்டது, எவ்விடத்தில் சோதனை செய்யப்பட்டது போன்ற விவரங்கள் நமது விமானப்படை வெளியிடவில்லை, நாட்டின் பாதுகாப்பு கருதி. ஆகவே இந்த S-400 சிஸ்டம் மிக சிறப்பாக 100க்கு 100% நமது இந்திய எல்லை பகுதியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் பார்டரில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த S-400 சிஸ்டமானது மிக சிறப்பாக செயல்படுவதாக நமது விமானப்படை தெரிவித்துள்ளது. நண்பர்களே, இந்த S-400 ட்ரைப் என்று சொல்லக்கூடிய இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை உக்ரைன் ஏற்கனவே ரஷ்யாவை சேர்ந்த 4க்கும் மேற்பட்ட இந்த வான்வெளி அமைப்பினை இந்த போரில் அழித்து விட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வு உக்ரைன் நாடு அதிகமான கேப்பபிலிட்டி கொண்டுள்ளது என்று அர்த்தமல்ல. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த இடத்தில் உள்ளது,
எவ்வகையான மிசைல் உள்ளன போன்ற அனைத்து விவரங்களையும் மேற்கத்திய நாடுகள் அபாக்ஸ் விமானங்கள் போன்ற அனைத்து வகையான கண்காணிப்பு சாதனங்களும் உக்ரைனிற்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டு இருந்தன. அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி இந்த S-400 சிஸ்டத்தினை அமெரிக்கா வழங்கிய மிசைலை வைத்து உக்ரைன் தாக்கி அளித்துள்ளது. அதற்காக நமது நாட்டில் இது செயல்படாமல் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. நமது நாட்டில் நிறுவப்பட்டுள்ள இந்த S-400 சிஸ்டமானது 100% மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, தற்போது நமது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ரஷ்யா சென்றிருந்தார். அங்கு சென்று ஏற்கனவே நாம் சூப்பர் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் வேண்டும் என்று ஆர்டர் வழங்கியுள்ளோம். இந்த உக்ரைன் போரின் காரணமாக அவை நமக்கு இன்னும் சப்ளை செய்யப்படாமல் உள்ளன. சூப்பர் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் நமக்கு 2 எண்கள் ஏற்கனவே ரஷ்யா அனுப்பியுள்ளது. அதற்குள் போர் என்று ஒன்று வந்துவிட்டதால் மீதி உள்ள எண்களை அனுப்ப முடியவில்லை. சூப்பர் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் மீதி 118 எண்களையும் அது விரைவில் நம்ம இந்தியாவிற்கு ரஷ்யா வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த மிசைல்கள் 400 கிலோமீட்டர் வரை தரையிலிருந்து வான்வெளியாக சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள். இவை உலகிலேயே மிக சிறந்த மிசைல்கள். இந்த மிசைல்களை நாம் வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் பாகிஸ்தானை விட நாம் இந்த வான்வெளி தாக்குதலில் மிக சிறந்த நாடாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் பாலகோட் ஸ்ட்ரைக் நடந்த பின்பு இந்த மிசைல்களுக்கு நமது இந்திய அரசு ரஷ்யாவிடம் ஆர்டர் வழங்கியது. நண்பர்களே, நாம் மிசைல்களை வாங்கி எதிர் நாடுகளை தாக்குவதற்காகவும் எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை நாம் தடுப்பதற்குமாக இவ்வாறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம். ரஷ்யாவிலிருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட மிக அதிக திறன் வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றினை நம்ம இந்திய அரசு ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக தயாரித்து வருகிறது. நண்பர்களே, இவற்றிற்கான சோதனைகளும் மிக விரைவாக நடைபெற்று வருகின்றன. 150, 250 மற்றும் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய இலக்குகளையும் அளிக்கும் வகையில் நமது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருது உள்நாட்டிலேயே. இதன் பொருட்டு பாலிஸ்டிக் மிசைல் 2 என்ற ஒன்றினை நமது இந்திய அரசு சென்ற வாரம் சோதனை செய்தது. ஒரிசா மாநிலத்தில் உள்ள சண்டிப்பூர் என்ற இடத்தில் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த பாலிஸ்டிக் மிசைல் 2 சோதனை செய்யப்பட்டது. நண்பர்களே, இது மிக வெற்றிகரமாக பாய்ந்து சென்று இலக்கினை அளித்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த மிசைல் பாலிஸ்டிக் மிசைலுக்கு தேவையான ரேடார் மிசைலுக்கு அருகில் இருக்கும். அதை பேட்டரி என்றும் கூறுவார்கள். அதற்கு பக்கத்தில் ரேடார் அமைப்பும் இருக்கும். மிசைல் பேட்டரி இவ்வாறு தயாராக இருக்கும்போது எதிரி நாட்டிலிருந்து இலக்கு வருவது போல் இந்த மிசைலை நோக்கிய இலக்குகள் சிமுலேஷன் முறையில் அனுப்பப்பட்டதாகவும் அந்த இலக்கினை இந்த ரேடார் உடனடியாக கண்டறிந்து இந்த மிசைல் சிஸ்டத்திற்கு உடனடியாக கமாண்டு கொடுத்தவுடன் இந்த மிசைல் பறந்து சென்று அந்த இலக்கினை மிக துல்லியமாக அளித்ததாக கூறப்படுகிறது. நண்பர்களே, ஆகவே நமது இந்திய அரசும் 5000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய மிசைல்களையும் 150 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலேயே இந்த பாலிஸ்டிக் மிசைலை அளிக்கக்கூடிய திறமையை நமது இந்திய அரசு ஏற்கனவே பலமுறை சோதனை செய்துள்ளது. நண்பர்களே, பாலிஸ்டிக் மிசைல் என்பது கீழிருந்து மேலே ராக்கெட்டினால் உந்தப்பட்டு அவை எவ்வளவு தூரத்துக்கு செல்லப்படுமோ அவ்வளவு தூரத்திற்கு மேலே சென்றவுடன் அங்கிருந்து அது வேகமாக புவியீர்ப்பு விசையின் காரணமாக மாக் 5 முதல் மாக் 8, 10 என்ற அளவில் மிக வேகமாக வரக்கூடியது. அந்த மிசைல்கள் வேகமாக நமது இந்திய இலக்கை நோக்கி வரும்போது இந்த ரேடார்கள் 150 கிலோமீட்டர் உயரத்திலே வரக்கூடிய அந்த மிசைலை உடனடியாக கண்டறிந்து இந்த பாலிஸ்டிக் மிசைலுக்கு தகவல் கொடுத்தவுடன் இவை நேரடியாக சென்று அந்த வரக்கூடிய மிசைலை 150 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலும் அவற்றை அழிக்கக்கூடிய திறமை இந்த நமது பாலிஸ்டிக் மிசைல் 2 என்று சொல்லக்கூடிய மிசைலுக்கு கேப்பபிலிட்டி உள்ளது என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, அடுத்த செய்தியாக நம்மிடம் மொத்தம் இதுவரை 16 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. நண்பர்களே, கல்வார் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்கார்பியன் கிளாஸ் இந்த சப்மரைன்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் நம்மிடம் 5 எண்கள் உள்ளன. இவை அனைத்துமே இந்த மிக மிக புதிதாக வடிவமைக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் நமது நாட்டில் உள்ள மசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் இது கோவாவில் உள்ளது. மசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் பிரான்ஸ் நாட்டின் தொழில்நுட்பத்தை பெற்று பிரான்ஸ் நாட்டின் ஒத்துழைப்புடன் இந்த 5 வகையான கல்வார் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி வருகிறது. ஏற்கனவே 5 கப்பல்கள்
நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட்டு விட்டன. 6வது கல்வார் கிளாஸ் ஸ்கார்பின் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்த வருட இறுதியில் கப்பற்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. இந்த 6 எண்கள் ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரீன்கள் டீசல் மற்றும் எலக்ட்ரிக் என்ற அடிப்படையில் இயங்கக்கூடியது. இது கடல் பரப்பிற்கு மேலே இருக்கும்போது டீசல் என்ஜின் மூலமும், கடற்கரை உள்ளே சென்றவுடன் அது டீசலிருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்கப்பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி மூலம் இந்த கல்வார் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்கக்கூடியது நண்பர்களே. இவை 50 நாட்களுக்கு மேலாகவே நீருக்கடியிலிருந்து செயல்படக்கூடியது. அதற்கு அப்புறம் அதில் உள்ள பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்வதற்காக இவை மேலே வர வேண்டும். ஆகவே இந்த வகை கல்வார் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்கார்பின் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் மீண்டும் 3 எண்களை கட்டுவதற்கு தற்போது மசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் தற்போது தயாராகி வருகிறது நண்பர்களே. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாவல் குரூப் என்ற கப்பல் கட்டும் நிறுவனமும் நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த இந்திய அரசிற்கு சொந்தமான மசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இவை மிக விரைவில் கட்டப்பட்டு 2026ஆம் ஆண்டிற்குள் இவை நமது கப்பற்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக நாம் ஜெர்மன் நாட்டிலிருந்து சிஸ்குமார் என்ற வகையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் 4 எண்கள் ஏற்கனவே நாம் பயன்படுத்தி வருகிறோம். இவையும் டீசல் எலக்ட்ரிக் என்ற அடிப்படையில் இயங்கக்கூடியது. இனியும் ஒரு 15 வருடத்திற்கு மேலாக இயங்கக்கூடிய தன்மையில் உள்ளது. அதற்கு அப்புறமும் இவற்றை நாம் ரீபில்ட் செய்து ரீஃபிட் செய்து இவற்றை மேலும் பயன்படுத்த முடியும் நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக ஒரு 7 எண்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட சிந்துகோஸ் வகையைச் சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன நண்பர்களே. இவை மிக பழமையான 1980ஆம் ஆண்டுகளில் வாங்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள். இவையும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே. இவை தவிர மீண்டும் ஜெர்மனியிடமிருந்து 6 எண்கள் இந்த சிந்துகோஸ் வகை நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கலாம், தயார் செய்யலாம், உள்நாட்டிலே தயார் செய்யலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இவற்றில் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் ஏஐபி என்று கூறுவார்கள். இவற்றை பொறுத்தவதற்கு நமது அரசு ஜெர்மனியை ப்ரெஷர் கொடுத்து வருகிறது. இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் சிஸ்டம் என்பது பொதுவாக நம்மிடம் உள்ள இந்த 16 எண்கள் நீர்மூழ்கி கப்பல்களில் டீசல் எலக்ட்ரிக் முறையில் இயங்குவதாக நாம் தெரிவித்தோம். ஆகவே இவை அடிக்கடி மேலே வந்து அந்த பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவற்றுக்கு தேவையான காற்றிற்காக, ஏன்னால் காற்று இருந்தால்தான் டீசல் என்ஜின் வேலை செய்யும். ஆகவே இவை அடிக்கடி மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளன. ஆகவே இவற்றுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. இந்த ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டம் என்பது தற்போது வடிவமைக்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் ஃபியூயல் செல் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். நீர்மூழ்கி கப்பல்களுக்குள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆகிய இரண்டையுமே இந்த ஃபியூயல் செல் என்ற ஒரு அமைப்பானது அவற்றை பயன்படுத்தி இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும், தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். ஆகவே இவை காற்றிற்காகவோ அல்லது டீசலுக்காகவோ இவை மேலே வர வேண்டிய தேவை இருக்காது. ஆகவே அந்த வகையான நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்காக தற்போது ஜெர்மனி அரசிடம் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் என்ற இந்த சிஸ்டம் நமது இந்தியா DRDO நிறுவனமும் ஏற்கனவே சோதனை செய்து மிக வெற்றிகரமாக இருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது நண்பர்களே. தொழில்நுட்பம் நம்மிடமும் உள்ளது. மசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் இனி கட்டக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் சிஸ்டம் என்ற அமைப்பு கட்டாயம் நிறுவப்படும் நண்பர்களே. ஏற்கனவே பிரான்சிலிருந்து நாம் வாங்கிய அந்த 6 எண்கள் நீர்மூழ்கி கப்பல்களில் கல்வார் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்கார்பின் கிளாஸ் வகையை சேர்ந்த அந்த 6 நீர்மூழ்கி கப்பல்களில் முதலில் தயாரிக்கப்பட்ட கல்வார் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இந்த 2025ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு அது ரீஃபிட் செய்யப்பட வேண்டும். அதாவது தயாரிக்கப்பட்டு ஒரு சில வருடங்கள் கழித்து அவற்றை மறுபடியும் எல்லாவற்றையுமே டைட் செய்து மறுபடியும் அதை நல்ல முறையில் இயங்குவதற்காக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வார்கள். நீர்மூழ்கி கப்பலை 2025ஆம் ஆண்டு கல்வார் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை டீசல் எலக்ட்ரிக் முறையில் இயக்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்களை அடுத்து ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் சிஸ்டத்தை பொறுத்துள்ளார்கள். நண்பர்களே, இந்த கல்வார் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் நடுவில் 2ஆக உடைக்கப்பட்டு
அந்த நடுப்பகுதியில் இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சர் சிஸ்டம் அமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகியவற்றின் நீளமும் சற்று அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சர் சிஸ்டம் அமைப்பதன் காரணமாக டீசல் என்ஜினின் சத்தம் வெளியே கேட்காது. ஏனென்றால் அந்த டீசல் என்ஜினிலிருந்து வரக்கூடிய இந்த சத்தத்திலிருந்து வரக்கூடிய வேவ்ஸை, சவுண்ட் வேவ்ஸை ரேடார்கள் எளிதாக கண்டுபிடித்துவிடும். ஆகவே அதனுடைய ஸ்டெல்தி ஃபீச்சர்ஸ் மிக சிறப்பாக இருக்காது. ஆகவே ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சர் சிஸ்டத்தை நாம் பயன்படுத்தி விட்டால் இந்த நீர்மூழ்கி கப்பல்களின் ஸ்டெல்தி கேரக்டர், அதாவது எதற்குமே கண்டுகொள்ள முடியாத, எந்த ரேடாரும் கண்டுகொள்ள முடியாத ஒரு அமைப்பு இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு கிடைக்கும் நண்பர்களே. நாம் ஏற்கனவே தயாரித்துள்ள ஸ்கார்பியன் கிளாஸ் வகையை சேர்ந்த இந்த 6 கப்பல்களும் ஸ்டெல்தி வகையை சேர்ந்தவை. இவற்றை எந்த வகையான ரேடாரும் கடலுக்கு அடியில் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அடுத்து வந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி என்னவென்றால், சென்ற வாரம் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் கல்வான் பகுதியில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய எல்லைகளுக்கு இடையே நிலை வரக்கூடிய அந்த பிரச்சனையை மிக விரைவில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று 2 நாடுகளும் முடிவெடுத்துள்ளதாகவும், பார்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2 நாடுகளின் படைகளை மிக விரைவில் விலக்கிக் கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. நமது இந்திய பிரதமர் அவர்கள் ரஷ்யா சென்று திரு புட்டின் அவர்களை சந்தித்த பின்பு, அந்த சந்திப்பிற்கு பின்பு நிலவக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் விவகாரத்தில் சீனா ஒரு முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் சீனா தைவானை பிடிப்பதற்கும் தற்போது முடியவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவும் அதே தோழமை நாடுகளும் மிக துரிதமாக தைவானிற்கு உதவி செய்யும் என்று தெரிகிறது. பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த தீவுகளை மீண்டும் தென்சீன கடலில் உள்ளதை நாம் வைத்துக்கொள்ளலாம் என்று முயன்றபோது அதுவும் நடக்கக்கூடிய காரியமாக சீனாவிற்கு தெரியவில்லை. அதற்கும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இந்தோ பசிபிக் பகுதியில் ஏராளமான கப்பல்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் பிற நாடுகளும் அங்கு நிறுத்தியுள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் உள்ள பழைய விமானங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தற்போது F-35, F-22, ரேப்டார் போன்ற விமானங்கள் எல்லாம் தற்போது நிறுத்தி வைக்கப்படுகின்றன. அதே போன்று பிலிப்பைன்ஸில் அந்த நாட்டின் அதிபர் தனது நாட்டில் 9 இடங்களில் அமெரிக்க விமானப்படை தளங்கள் அமைப்பதற்கு வேண்டிய இடங்களை வழங்கியுள்ளார். அந்த இடங்களெல்லாம் தற்போது அமெரிக்க விமானப்படைகள் தயாராக உள்ள நண்பர்களே. இந்த இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் மிக சிறந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்களையும் தற்போது அமெரிக்கா அனுப்பி வருகிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்த்தபோது நாம் நினைத்தவாறு அமெரிக்காவையோ அல்லது தென்சீன கடல் பகுதியில் உள்ள ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்த தீவுகளையோ அல்லது ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமான சோலமன் என்று சொல்லக்கூடிய தீவையோ நாம் கைப்பற்ற முடியாத சூழ்நிலை இருப்பதாக சீனா கருதுகிறது. இந்த நேரத்தில் இந்தியாவுடன் நாம் தொடர்ந்து 4 வருடத்துக்கு மேலாக இவ்வாறு ஒரு எதிர்ப்புத்தன்மையை காட்டி வந்தால் பொருளாதார வளர்ச்சியும் குறைந்து வருகிறது என்பதையும் சீனா உணர்ந்து, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு ரஷ்யா எப்போதும் உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாகவே இருக்கும் என்ற ஒரு எண்ணமும் அதில் உருவாகி வருவதாக தெரிகிறது. ஆகவே இவற்றையெல்லாம் அதை கண்காணித்து ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் உள்ள பிரச்சனையை மிக விரைவில் நாம் தீர்த்து கொண்டு நமது வணிகத்தை, 2 நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய வணிகத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சீனா செயல்பட உள்ளதாகவும் தகவல் வருகின்ற நண்பர்களே அமைதியாக இருந்து நாம் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நமது இந்திய அரசு செய்து வருகிறது. ஆகவே நமது நாடு 3வது அல்லது 2வது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக அது தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை மிக விரைவில் வருவதால் இந்தியாவுடன் இவ்வாறு எதிர்ப்புத்தன்மையை காட்டிக் கொண்டிருப்பது சரியில்லை என சீனா முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அனைத்தும் நல்லபடியாக நடக்கட்டும் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.